ஏன் பொடிச்சு எடுத்துட்டோம். இது பாருங்க நைஸாக பவுடர் மாதிரி இருக்கும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறது. இது இந்த பக்கம் பொடிச்சு எடுத்துட்டோம். இது பாருங்க கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு டைம் இடிச்சு எடுத்து வரணும். இந்த பதத்துக்கு பாருங்க எடுத்துட்டோம். கொஞ்சம் நேரம் இது வந்து பொடிச்சிட்டு மறுபடியும் ஒரு டைம் இடிச்சு கூழ் ஆக்கிடலாம். இந்த கம்பு பாருங்க கொஞ்சம் நேரம் இருக்குது. இதை முன்ன வேக வச்சுக்குவோம். கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் இது. இது பாருங்க நைஸாக நல்லா பவுடராக இருக்கும். இதை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். உள்ள கொதிக்குது. இது கொஞ்சம் நேரத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கஞ்சாட்ட வெந்தவாட்டி அந்த மாவு சேர்த்துக்கலாம். பாருங்க வெந்துருச்சு. இந்த மாவு சேர்த்துடலாம். கொஞ்சம் நேரத்தில் இந்த மாவு சேர்த்துக்கலாம். கம்பு பாருங்கள் இந்த பதத்துக்கு வெந்துருச்சு. கம்மா சோறு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தவிடு சேர்த்துடலாம். கையில் தொட்டு பார்த்தோம்னா சாப்பாடு நல்லா வெந்துடும். இந்த பதத்துக்கு அதை சேர்த்துடலாம். இந்த நைஸ் தவிடு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ லாஸ்ட் டைம் சேர்த்துடலாம். பாருங்கள் இந்த பதத்தில் தான் கட்டி விழுவாத போட்டு கிண்டணும். தண்ணி பதமாக வச்சுக்கணும். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கூட மோந்து வச்சிடலாம். அப்புறம் தண்ணி பத்தலாம் சேர்த்துக்கலாம். கம்மா சோறு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அவ்வளோ கெட்டியாக இருக்குது. இன்னும் சூடு ஆச்சு நல்லா கெட்டியாக இருக்கும். முருங்கைக்கீரை கூட்டு வச்சுருக்கோம். வாங்க சாப்பிட்லாம்.